பாருங்க, கிட்டத்தட்ட கையிலுக்கு போட்டியில சாம்பியன்ஷிப் எடுத்திருக்காரு சில்க் பாய்ஸ் அவரோட லல்லு அவரு. அவர் வந்து ஒரு டீமுக்கு வந்து கோச் கொடுப்பாரு. சுரேஷ் பாத்தீங்கன்னா ஒரு டீம் கோச் பண்றோமா எந்திரிச்சுவாங்க. அண்ணா வந்து இந்த டீமுக்கு வந்து கோச். ஓகேங்களா லல்லு, நீங்க வாங்க, நீங்க இந்த டீம் கோச் வாங்க. சும்மா நிக்கிறதா வாங்க சும்மா. இந்த டீமோட கோச் வந்து லல்லு. ஓகேங்களா, சிலுக்கு பாய்ஸோட கேப்டன் அவரு. இவருக்கு எல்லா விஷயம் தெரியும். இவர் சொல்ற மாதிரி அனுப்பிட்டீங்கன்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம். இந்த கோச் இருங்க. இதுக்கு யாரு போங்க? அரவிந்த் பேசுறாங்க. நீங்க வந்து ஓகே. இந்த டீமோட கோச் வந்து அரவிந்த் சாமி. இங்க பாருங்க, எல்லாம் பாத்துங்க. ஏதோ பிரச்சனை மணியண்ணா இங்க வாங்க, இங்க வாங்க. துபாய் மணியண்ணா, சாரி மன்னிச்சிருங்க, வாங்க. துபாயில இருந்து வந்திருக்காரு பாருங்க. மெசேஜ் ஜெயிக்க வைக்கிறதுக்காக வந்திருக்காரு தம்பி. கோச் வந்து அக்கா டீம் வந்து கோச் அண்ணன் தான். அவர் இருக்க மாட்டாங்க, கைட் பண்ணுவார் உங்களுக்கு. எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் கைட் பண்ணுவார். ஓகேங்களா? ஓகே ஓகே. டீம் பேர் இல்லையா? டீம் பேர் ரெடிதாங்க? சொல்லிட்டீங்க. என்ன டீம் பேர்? என்னக்கா? ஜான்சி ராணி. ஜோரா கை தட்டுங்க. முதலாவது டீம் பேர் வந்து ஜான்சி ராணி. அப்பா பயங்கர கம்பீரமா இருக்கு. ரெண்டாவது டீம் பேரு சிங்கப்பெண். சிங்கப்பெண்கள். சிங்கப்பெண்கள். சூப்பர், வாழ்த்துக்கள், வெரி குட். அடுத்து சிலுக்கு பாய்ஸ் கோச்சா இருக்கிற டீமோட பேர் என்ன? பட்டர்ஃப்ளை. பறந்துறாதீங்க, பட்டர்ஃப்ளை. இது பறக்கிற பட்டர்ஃப்ளை கிடையாது. இருந்து இறைய தூக்கிட்டு போற பட்டர்ஃப்ளை எல்லாம் நிரூபிச்சு காட்டணும். ஏன்னா உங்க அணியினோட கோச் வந்து அந்த மாதிரி இருக்கிறார், பயரா இருப்பாரு. அவர் என்ன சொல்றாரோ அதே மாதிரி கேளுங்க. அடுத்து என்னது? வேலு நாச்சியார். தொடர்ந்து வேலு நாச்சியார் அணியினர். அந்த வேலு நாச்சியார் அந்த ஒரு ஃபயர் இருக்கும். அந்த டீமோட கோச் அண்ணா சுரேஷ் அண்ணா இருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரு பாத்துக்குவாரு. யூடியூப்ல இது போட்டுருக்கோம்ல, எல்லாம் புதுசுதான். சுரேஷ் அண்ணா திரும்ப மாட்டாங்க. பேர் என்ன? எல்லாருமே வந்து ஜனநாயகன் பேரை கேட்டாங்க. அதனால ஜனநாயகன் பேர் வந்து வேண்டாம், அதனால வேற பேர் வச்சுக்கன்னு சொன்னால எல்லாரும் வேற வேற பேர் இது பண்ணிட்டாங்க. எல்லாருமே ஜனநாயகன் பேரு கேட்டா என்ன சொல்றது? பேரு கூட வைக்க கூடாது. என்ன பண்ணுவோம்? படமே ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி ஓகே ஓகே. அரசியல் இதெல்லாம் பேசக்கூடாது, சரியா? ஓகே. கோச் ரெடி. மென்டல் இருக்கு. மக்கள் நாயகன். ரெடியா? ரெடியாச்சா? பாருங்க, முதல் முறையா வந்து ஒரு டீம் வந்து உருவாக்கி அதுக்கு ஒரு கோச் வந்து கொடுத்து ஒரு கோச் எல்லாம் கைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து செயல்படுங்க, இந்த மாதிரி பயங்கரமா கைட் பண்ணாரு. எல்லாம் வந்து இல்ல, எனக்கு இந்த டீம் மட்டும் கைட் யாரு பண்ணாங்க? அக்கா கைட் பண்ணாங்களா, அண்ணா கைட் பண்ணாங்களா? எனக்கு தெரிஞ்சு மணியன் எந்த டீம் போறாரோ அந்த டீம் தான் ஜெயிக்கும். அதை வேணா பாத்துக்கணும். ஒரு நல்ல இடம் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லா பேர் எழுதி வச்சுக்கலாம். என்ன பேர்? என்னன்னு? ஜான்சி ராணி அணியினர், சிங்க பெண்கள் அணியினர், பட்டர்ஃப்ளை வேலு நாச்சி அணியினர். ஓகே சூப்பர். அடுத்து இப்போ குளிக் போடலாமா? சீக்கிரம் 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 டைம் ஆச்சு பாருங்க. சிரிப்பு வந்து கோச்சா இருக்காரு. கோச்சா தன்னோட கடமை
ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜெயராஜ் எனக்கு மட்டும் ஒரு கால் பண்ணிருங்க. யாராவது வந்தாரா? ஓகே. செப்பெல்லாம் ஏதோ பக்கம் பத்திரமா விட்டுருங்க. 10 ரூபா கொடுத்து டோக்கன் போட்டுருங்க செப்பலுக்கெல்லாம். அண்ணன் 6 மோகன் இருக்காரு. ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏபிசி போட்டாச்சா? வேலுநாச்சியா அணியோட கோச் வந்து சுரேஷ் வந்து ரொம்ப பயங்கரமா செயல்பட்டு இருக்காரு. அண்ணன் எப்படியாவது அவங்க டீமை ஜெயிக்க வைக்கணும்னு ரொம்ப ஒரு ஆக்ரோஷத்தோடு இருக்காரு. துபாய் மணி வந்து எங்க இருக்காரு தெரியல. இன்னும் சற்று நேரத்தில் கையெழுக்கும் போட்டியானது தொடங்க உள்ளது. பெண்கள் 4 அணிகளாக ரெடி கோச் ரெடியா இருக்காங்க. பாருங்க அவங்களோட ஹஸ்பண்ட்லாம் போய் கைட் பண்ணிட்டு வராங்க. பாருங்க இந்த மாதிரி ஆடுங்க அந்த மாதிரி ஆடுங்க. ரெடி ஓகேவா? ரெடி பண்ணியாச்சா? கொஞ்சம் பாருங்களா தள்ளி உட்காருமா? கொஞ்சம் பாருங்களா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. ஏன்னா கண்டிப்பா உங்க மேல வந்து விளையாட்டு வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு இங்க உட்காராதீங்க. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க ப்ளீஸ். அம்மா அம்மா கண்டிப்பா இந்த பக்கம் வந்து பின்னாடி உட்காருங்க. அந்த பக்கம் உட்காருங்க சரிங்களா? இங்க வேண்டாம். இது ரொம்ப ஆபத்தான பணிகள். தாழ்வான பணிகளுக்கு போக தம்பி கோகி மேல அப்படி வராம தெரிஞ்சுங்க. பின்னாடி போகாது. சேர் மட்டும் நவுத்திங்க அப்படியே. சூப்பர்ண்ணா சூப்பர் தேங்க்யூ. இங்க மட்டும் நின்னுக்கிறேண்ணா. ஏசி ஜான்சி ராணி மற்றும் வேலுநாச்சியார் அணி முதல் போட்டி சூப்பர். ஜான்சி ராணி வேலுநாச்சியார் அப்பா கேட்கறதுக்கு ரொம்ப பயரா இருக்குப்பா. பேரே பயங்கரமா இருக்கு. குட் ஈவினிங் கோச். எங்க கோச்ல எங்க கோச்ல கோச்சிங் பண்ணாங்க. ஓகே டீம் ரெடியா? எல்லாம் குழந்தைகிட்ட வேண்டிட்டு வாங்க. சேர்லாம் கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் தண்ணி போட்டுருங்க. அந்த தண்ணி போட்டுருங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சரவணா. ஏசி டிசைட் பண்ணாங்க. எந்த பக்கம் டிசைட் பண்ணாங்களா? காசு போட்டாங்க. எந்த பக்கம் டிசைட் பண்ணாங்க? காசு பேசிருக்கா? முகேஷ் போட்டிங்கல. முகேஷ் அது ஒண்ணு. ரெடியா? இல்ல வேணாண்ணா வேணாம். எனக்கு இல்லை இது பழுப்புடா மறைக்குது. ரெடி டாஸ் ரெடி. ஏசி ஏ அண்ட் சி யோட கேப்டன் வாங்க. என்ன வயல் தொடாதீங்க. அதெல்லாம் பிடி குத்திருப்பாங்க. நாங்க எங்க ராஜேகா சி டீம் கேப்டன் முகேஷ் ரமணி மேடம் ஒரு டைம் நின்னதுக்கு அப்புறமேட்டு நேம் செக் பண்ணிக்கங்க. ரெண்டு பக்கமும் நேம் செக் பண்ணிக்கங்க. யாரும் எக்ஸ்ட்ரா நின்ற கூடாது. யாரும் இல்லாம போயிட கூடாது. ஓகேவா? ஓகே அச்சா ரெடியா? வெளிய போயிருக்கு. கோச் இல்ல கோச் வாங்க. டீம் கேப்டன் டாஸ் ரமணி மேடம். சரி அட்டா சரி ஓகே. சரி ஓகே. ரெடியா? நான் கூப்பிட்டேன். நானே வரேன். பாப்பேன் ஐடியா பண்ணிக்கலாம். ஓகே டாஸ் வந்து ஏ டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. ரெடியா? ஏ டீம் அந்த சைடு போறாங்க. சி டீம் இந்த சைடு வந்துருங்க. ஓகே வாங்க. ஏன் வெயிட் லைன் போடலையா? சரி அந்த பக்கம் சைடுல ஒரு 5 போய் நிமிஷம் உங்க டீமோட டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்க கோச்சோட டிஸ்கஸ் பண்ணுங்க. அந்த பக்கம் போயிட்டு போய் மீட் போங்க. கோச் கண்டிப்பா கூட போறப்பா. கோச் முன்னாடி போறாரு பாருங்க. வாங்க எவ்வளவு கம்மியா கூட்டு போறாங்க கோச்.
லைன் போட்டாச்சா? கோச் போட்டாச்சா? ஓகேவா? ரெடியா? லைன் போட்டாச்சா? ஆடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வார்மாக வந்து பண்ணுங்க. ஓகே ரெடியா? லைன் போட்டாச்சா? கரெக்டா கோட் போடுங்க. கோட் போடுங்க. சிவராமண்ணா ஒரு வந்து கைட் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. ಈ ಕಡೆಯಿಂದಲೇ ಮೇಲಿಂದಲೇ ಮಾಡು. ಕೆಳಗೋದ್ರೆ ಅರ್ಧದಲ್ಲಿ ಏನು ಕಾಣಲ್ಲ. ಇದು ಕಾಣುತ್ತೆ ಕಾರು. இந்த போட்டியை தொடர்ந்து அடுத்தபடியாக ஆண்களுக்கான போட்டி, ஆண்களுக்கான மாபெரும் கையெழுத்து போட்டி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்கள் அணியில பிரிவில் இருக்கிற எல்லாருமே வந்து போட்டிக்கு பேர் கொடுத்துருங்க. கையை கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க. நீங்க பிராக்டிஸ்க்கு நாங்க ஒரு ட்ரையல் கொடுக்குறோம். கையை மட்டும் கீழே விடுங்க. ரெடியா? கொஞ்சம் வாகன போக்குவரத்துக்கு வந்து வழிவிடுங்க. தயவு செய்து வாகன போக்குவரத்து வழிவிடுங்க. ஆமா, இங்க பாருங்க, ஒரே டைம் கவனிச்சுக்கீங்க. இங்க பாருங்க, இந்த பக்கம் வேலுநாச்சி அணியில இவங்க வாங்க. கேப்டன், இந்த ரோஸ் கலர் கயிறு, இந்த கயிறு அந்த இந்த கோட்ல இருந்து அந்த கோட்டுக்கு போனா மட்டுமே தான் வெற்றி. ஓகேங்களா? அதே அம்பையர் டெசிஷன், நடுவரின் தீர்ப்பே இறுதியானது. யாருமே ஆய்வு பண்ணாதீங்க. நடுவர் வந்து கரெக்டா தான் சொல்லுவாங்க. ஒரு நடுவருக்கு 2 நடுவர் இருக்கு. அதனால நடுவரின் தீர்ப்பே இறுதியானது. சரிங்களா? மிகவும் விறுவிறுப்பான முறையில் பெண்களுக்கான கையெழுத்து போட்டி இதோ தொடங்கிவிட்டது. முதல் போட்டி டீம் மெம்பர்ஸ் ஜான்சி ராணி வேலு நாச்சியார். கரெக்டா? ஜான்சி ராணி வெர்சஸ் வேலு நாச்சியார். ஜான்சி ராணி வேலு நாச்சியார். ரெடி? கவுண்ட் பண்ணிக்கங்க. நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணிக்கங்க. எத்தனை பேர் இருக்காங்க கவுண்ட் பண்ணிக்கங்க. ஆமா கண்ணே, குழந்தைங்களை ஓரமா வந்துருங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 11. தம்பி குழந்தைங்களா வந்து பின்னாடி வாங்க. குழந்தைங்களா தயவு செஞ்சு வெள்ள போட்டு தாண்டி நில்லுங்க. அந்த பக்கம் தள்ளி நில்லுங்க. சிவராமன் 11 இருக்கா? 11. ரெடியா? ரெடி? ஐலசா போட்டோ போட் ஐலசா கண்ணே மரமும் போ ஐலசா அம்மலையும் போ ஐலசா ஓகேவா? ரெடி? ரெடி? குழந்தைங்களா தயவு செஞ்சு தள்ளி நில்லுங்க. ரெடி? குழந்தைங்களா தள்ளி நில்லுங்க. லேடிஸ் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க பாப்பா. கண்ணே குழந்தைகளை தள்ளி ரெடி? தள்ளி நில்லுங்க. கையில கிடையாது மேட்ச். அடிச்சாச்சு. 11 சரியா? ரெடி? 11. ரெடியா கேப்டன்? ரெடி? 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 1 2 3.
வேலுநாச்சியார் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வேலுநாச்சியார் ஜெயிச்சிருக்காங்க. இரண்டாவது சுற்று. சூப்பர். இரண்டாவது சுற்று. வேலுநாச்சியார் ஜான்சி ராணி அணியினர் துபாய் வழியானா இலக்காளியர் நற்பணி இயக்கத்தினுடைய இந்த 36வது பொங்கல் விழாவில் மிகவும் விறுவிறுப்பான வகையிலே பெண்களுக்கான கையெழுத்து போட்டி மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியினை பொதுமக்கள் அனைவரும் கண்டுகளிக்கும் வகையிலே லைவ் யூடியூப் சேனல் சரத்குமார் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியை நீங்க எப்ப வேணா போய் நீங்களே பார்த்துக்கலாம். யூடியூப்ல இந்த போட்டியை நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது பார்த்து கண்டு கழிச்சுக்கலாம். நன்றி சரத்குமார். ரெடியா? 11 மெம்பர்ஸ் இருக்காங்களா? கவுண்ட் பண்ணிட்டீங்களா? சென்டர் ஒன்று லூஸ் பண்ணுங்க. லூஸ் ரெடி ரெடி கண்ணே முகேஷ் கோச் பண்ணீங்க போங்க. 11 பேர் கவுண்ட் பண்ணி பார்வையாளர் தயவு செய்து கொஞ்சம் வாரமா போயிடுங்க. மேல இடிச்சாலும் எல்லாம் சேர்ந்து டீமோட கீழே விழ வேண்டியதான். கொஞ்சம் தயவு செய்து பார்வையாளர்கள் உள்ள போயிருங்க. பார்வையாளர்கள் தயவு செய்து உள்ள தண்ணி நிற்க. ரெடியா? ரெடி ரெடி. ஒரு நிமிஷம். 11 பேர் இருக்காங்களா? அங்க 11 பேர் இருக்காங்க. 11 பேர் இருக்காங்க. சொல்லுங்க. இந்த டீம் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க வின்னர். இல்ல ஏற்கனவே ஒரு சுட்டு ஜெயிச்சிட்டாங்க. இந்த டீம் வின் பண்ணாங்க அவ்வளவுதான், ஃபைனல்ஸ். இந்த டைம் எடுத்து நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா ஃபைனல்ஸ். ரெடியா? ரெடி 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 1 ரெடி 11 பேர் ரெடியா? ரெடி 1 ரெடி 1 போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இரு அணியினருக்குமே நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். அடுத்த 2 டீம் பேர் சொல்லுங்க. பாலு வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். சந்திரசேகரன் அவருடைய கோச் தலைமையில் மிக சிறப்பாக நல்லா போட்டிட்டாங்க. வாழ்த்துக்கள் நன்றி. அடுத்த போட்டியாளர் 2 டீம் பேர் சொல்லுங்க. பிடி பிடி பட்டர்ஃப்ளை சிங்க பெண்கள் சிங்க பெண்கள் பிடி சிங்க பெண் கேப்டன் காயத்ரி இருக்கீங்களா? காயத்ரி காசு போட்டாச்சா? காயத்ரி பண்றாங்களா? டி டீம் கேப்டன் பேரு பண்ணி சொல்ல. அண்ணா சிவராமன் வண்டி வழி விட்டுருங்க. வாகன போக்குவரத்துக்கு தயவு செய்து வழி விட்டுருங்க. யார் கேட்குறீங்க? டெய்ல்ஸ் நீங்க தான் டாஸ் வின்னர். என்ன சார் வாழ்த்துக்கள். உங்க டீம் பேர் என்ன? சிங்க பெண்கள் டாஸ் வின் சைடு செலக்ட் பண்ணிருக்காங்க. சிங்க பெண்கள் அணி டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. சைடு தேர்வு பண்ணாங்க. மிகவும் விறுவிறுப்பான முறையிலே பெண்களுக்கான கயிறுகளுக்கு போட்டு மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்க பாருங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்னன்னா இங்க பாருங்க பாத்தீங்களா? ஒரே நிமிஷம் 2 டீம் விளையாடுறாங்க. ஆனா யாருமே வந்து லேடிஸ் யாருமே சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்கம்மா. இந்த பக்கம் ஒரு டீமுக்கு வந்து ஒரு 10 பேர் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த பக்கம் ஒரு 10 பேர் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் அவங்க ஆக்ரோஷமா விளையாடுவாங்க. நீங்க கை தட்டி உற்சாகப்படுத்தணும். பார்வையாளர்கள் தயவு செய்து கை தட்டி உற்சாகப்படுங்க. மோகன்ராஜன் ஒரு பயங்கர டேலண்டான பிரில்லியண்டான ஒரு விஷயம் பண்ணிக்கிறார். அந்த டீம்ல ஒய்ஃப், இந்த டீம்ல டாக்டர். எப்படி இருந்தாலும் பரிசு நிச்சயம். ஆமா குழந்தை இன்னொரு டீம் கண்டிப்பா பரிசு நிச்சயம். பாருங்க எல்லா டீம்லயும் குடும்ப மெம்பர் எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுருணும். ரெடியா? டீம் நேம் செக் பண்ணிக்கங்க. இது என்ன டீம்? நேம் லிஸ்ட் யாருக்கு இருக்கு? முகேஷ் நேம் லிஸ்ட் இருக்கா? 11 பேர். இது சிங்க பெண்கள். சாரி இது சிங்க பெண்கள். இல்ல இது என்ன டீம்? இல்ல சிங்க பெண்கள் நினைக்கிறேன். ஏப்பா உங்க வீட்டுக்கார அம்மா இருக்கிறாங்க போயிட்டாங்களா? என்ன டீம்பா? சிங்க பெண்கள். இது பட்டர்ஃப்ளையா? ஏப்பா பட்டர்ஃப்ளை எப்படி பாக்கணும்? லேசா இருக்குமே டப்புனு இழுத்துருவாங்கப்பா. டீம் பேரை கொஞ்சம் எதைய வந்து சொத்தி தூக்கிட்டு போயிடுவாங்க. ரெடியா? 11 பேர் இருக்காங்களா? ரெடியா முகேஷ் ஏடா மேத்தமெட்டிக்ஸா போடுற 11 பேர் இருக்காங்களா தம்பி? அரவிந்த், சிவராமகிருஷ்ணன்,
இங்க பாருங்க, முதல் சுற்று சிங்க பெண்கள் வெர்சஸ் பட்டர்ஃப்ளை. 11 பேர் இருக்காங்களா? செல்வராமன் 11 பேர் கவுண்ட் பண்ணுங்க. ஓகே 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 ரெடியா ரெடியா டீம் கோச்சிங்க போயிட்டாங்களா? கோச் கரெக்ட்டா நிக்கறாங்களா? ரெடியா? 11 பேர் இருக்காங்களா? லல்லு பிரசாத் தலைமையிலான டீம் இருக்கு. அந்த பக்கம் மோகன்ராஜன் கல்வி டீம். மோகன்ராஜன் டீம். ரெடி ரெடியா? கேப்டன் ரெடி? கேப்டன் ரெடி? ரெடி கேப்டன்? கேப்டன் ரெடி? 1 2 சிங்க பெண்கள் அணி வெற்றி பெற்றது. பட்டர்ஃப்ளை வந்து பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோன்றாதீங்க, மனசை தளர விடாதீங்க. அந்த பக்கம் இழுத்துடலாம். அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். மனசு தளர விடாதீங்க. உங்க டீமோட கோச் வந்து சில்க் பாய்ஸ் அணியோட கேப்டன். அவர் கண்டிப்பா தன்னோட டீம் வந்து ஜெயிக்க விட மாட்டாரு. சில்க் பாய்ஸ் கொஞ்சம் கைட் பண்ணுங்க. ரெடி? யார் இருக்காங்க? ஓகே, ரெடி ரெடி ரெடி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சது. செகண்ட் ரவுண்ட் ரெடி? ஓகே ஓகே. செகண்ட் ரவுண்ட் சிங்க பெண்கள் வெர்சஸ் பட்டர்ஃப்ளை. டீம் நம்பர் செக் பண்ணிக்கங்க. சிங்க பெண்கள் அணி, பட்டர்ஃப்ளை அந்த பக்கம். ஆமா, சேஞ்ச் ஆயிருக்காங்க. இதனை தொடர்ந்து அடுத்து இறுதி போட்டி. அதே மாதிரி வேலு நாச்சியார் டீம் வந்து ரொம்ப தயார் நிலையில் இருக்கிறாங்க. இறுதி போட்டியில் ஜெயிச்சே தீர்வுன்னு பார்ப்போம். ரெடி? டீமை கவுண்ட் பண்ணிக்கங்க. நான் கேப்டன் கேட்டுட்டு தான் சொல்லுவேன். தயவு செய்து இங்க பாருங்க, கேப்டன் ரெடின்னு கேட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெடியா இருக்குங்க? டீம் ரெடியா? மெம்பர்ஸ் ரெடி? டீம் மெம்பர்ஸ் தயவு செய்து வழிவிடுங்க. ஓகே, தயவு செய்து கயிறை இழுக்காதீங்க, பிடிங்க. இழுக்காதீங்க, பிடிச்சிக்கோங்க. இழுத்தீங்கன்னா சென்டர்ல மிஸ் ஆகுது, பவுல் ஆயிடும். ரெடியா? ரெடியா? இந்த பக்கம் லல்லு ரெடியா? இல்ல ரெடி இல்ல ரெடி இல்ல ரெடி இல்ல ரெடி இல்ல ரெடி இல்ல. முகேஷ் ரெடி இல்ல. முகேஷ் முகேஷ் ரெடியா? ரெடியா? ஓகேவா? அந்த ஓகேவா? இல்ல இல்ல ரெடி இல்ல. கயிறு லூஸ் விடுங்க. கயிறு லூஸ் விடுங்க. கயிறு லூஸ் விடுங்க. சென்டரா வரல பா. இப்ப நடுவரின் தீர்ப்பை இறுதி ஆனது. கரெக்டா வந்துச்சுனா மட்டும் தான் இழுக்கிறது கரெக்டா இருக்கும். பக்கமா இழுக்க கூடாது. கொஞ்சம் லூஸ் விடுங்க. கொஞ்சம் லூஸ். ஏங்க நீ கொஞ்சம் லூஸ் விடுங்க. ஏங்க பட்டர்ஃப்ளை இப்ப இழுக்க கூடாதுங்க. போட்டு விசிலுக்கு அப்புறம் தான் இழுக்கணும். இப்பயே இழுத்தீங்கன்னா எப்படி? ஏப்பா பட்டர்ஃப்ளை டீம் வச்சிட்டு இந்த இழு இழுக்குறாங்க. ரெடி ரெடி? சபாஸ் சபாஸ். ரெடியான போட்டு. ரெடியாடா? ஒரு ஆள் இல்லையா? ஒரு ஆள் இல்லையா? நேம் லிஸ்ட் படிங்க. நேம் லிஸ்ட் கொடுங்க. பேர் படிங்க. குடு குடு. சிங்க பெண்கள் தானே? காயத்ரி இருக்கீங்களா? கை தூக்குங்க. காயத்ரி கை தூக்குங்க. சண்முகப்பிரியா, யாமினி, பரணி, பூஜா, மகாலட்சுமி, சபிதா. யார் ஒரு ஆள் மிஸ் ஆகுது? ஜோதிமணி. ஜோதிமணி இல்ல. ஜோதிமணி காணோம். எங்க போயிட்டாங்க ஜோதிமணி? ஒருவேளை போட்டியை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களா? எப்பா இன்னொரு ரவுண்ட் இருக்குதுப்பா. ஜோதிமணி எங்கப்பா? ஜோதிமணி ஒரு டீம் மெம்பர் இல்லையா? யாரு ஜோதிமணி? அவங்க இல்லையா? இப்ப எப்படி 10 பேர் தான் இருக்காங்க. சரி, வேற யாரும் வரேன்னு சொல்லி கேட்டீங்க. வேற ஒண்ணு ஏங்க 10 பேர் கிட்ட போராடி ஜெயிச்சாங்க. நீங்க தானா? 11 பேரா? யாரு ஜோதிமணிங்கிறது? எப்பா 10 பேர் வந்து எழுதிட்டாங்களாப்பா. ஜான்சி ராணி. அதான் வேலு நாச்சியார் டீமுக்கு சரியான சவாலாகக்கூடிய அணி சிங்க பெண்கள். ரெடியா? கேப்டன் கேப்டன் ரெடி? ரெடியா? ஒரு நிமிஷம். ரொம்ப அதிகமா டைம் எடுக்க கூடாது. டப்பா முடிச்சிடலாம். ரெடி? இங்க பாருங்க, பார்வையாளர்களை வந்து கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஓகேங்களா? அந்த பக்கம் பார்வையாளர் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. ரெடியா? என்னாச்சு சிவா? ரெடியா சிவா? கவுண்ட் பண்ணியாச்சா? இந்த பக்கம் கவுண்ட் பண்ணியாச்சா? டேய் தம்பி முகேஷ், கவுண்ட் பண்ணியாச்சா? 11 ரெடியா இருக்கீங்களா? டீம் மெம்பர்ஸ் ரெடியா? 11 பேர் ரெடி? ரெடி? 1 2 3 சபாஸ்
ஒரு சின்ன இப்பதான் ரொம்ப மிக்க வலிச்சாருங்க. வைஃப அண்ணன் மோகன்ராஜ் மறுபடியும் ஒரு சொல்லுங்க. அதே மோகன்ராஜுங்க உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை சொல்லிட்டார். வாழ்த்துக்கள். இப்ப வெற்றி பெற்ற சிங்க பெண்கள் அணி வந்து பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் அணியோட ஃபைனல்ஸ். ஒரு 2 நிமிஷம் இடைவேளை. 2 minutes 2 மினிட்ஸ் பிரேக். டீம் கேப்டன் மட்டும் அவசரமா டாஸ் பண்ணலாம். டீம் கேப்டன் வாங்க. அதனைத் தொடர்ந்து ஆண்களுக்கான கையெழுத்தும் போட்டி. உடனே டீம் பிரிக்க ரெடியா இருக்கலாம். ஆண்களுக்கான கையெழுத்தும் போட்டி. எல்லாம் ஸ்டேஜ் பக்கத்துல நின்னுங்க. ஆண்களுக்கான கையெழுத்தும் போட்டிக்கான பேர் வந்து பதிவு பண்ணிடலாம். இல்ல தேரஜனா இவருங்க ரெடி கேப்டன்ஸ் ரெடியா டாஸ் பண்ணலாமா? என்ன சொல்றாங்கன்னா ஃபைனல் வந்து அனல் பறக்குங்கறாங்க. ஆனால் பறக்கும். ஏன்னா ஆ. 2 டைம்லயும் வந்து என்னாச்சு மேடம்? 11 பேர். ஓகே. கேப்டன் சொன்னீங்க டாஸ் போடலாம். ரெடியா? இல்ல டாஸ் மட்டும் தான் போறோம். 2 நிமிஷம். கார்த்தி ஒரு குத்து சாங்கா போடுப்பா 2 நிமிஷம். யார் பா டாஸ் பண்ணாங்க டீம் யாரு? டாஸ் பண்ணாங்க டீம் யாருப்பா? சிவராமன் என்ன டீம் டாஸ் பண்ணு? வேலுநாச்சியா டாஸ் பண்ணா. இந்த பக்கம் வா. நான் இந்த பக்கம் வேலுநாச்சியா டீம் எடுத்துக்கிறோம். கார்த்தி ஒரு நிமிஷம். கார்த்தி ஆண்களுக்கான கயிறெழுக்கும் போட்டி. இதனைத் தொடர்ந்து இல்ல ஆள் இல்லைனாலும் பரவாயில்ல 2 டீம் செலக்ட் பண்ணி 2 டீம் பிரைஸ். வின்னர் ரன்னர் 2 பேருக்கு பிரைஸ். பாத்தியா இது என்ன பாத்து ஆண்களுக்கு வந்த நல்ல நேரத்தை பாத்தீங்களா? ஆமா 4 பேர் இருந்தாலும் சரி 8 பேர் இருந்தாலும் சரி 4 நாளா ஒரு டீம் 2 பேருக்கு பரிசு. ஆப்பா சிறப்பு. ஆமா இயக்க உறுப்பினர்லாம் ஒரு பக்கம் மற்றவங்க ஒரு பக்கம். சரி ரெடியா? ஃபைனல் பாத்தீங்கன்னா ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா 2 டீமே வந்து தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. தொடர்ந்து 2 முறை ஆமா ஜெயிச்சிருக்காங்க. இங்க பாருங்க இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா 2 டீமுமே கண்டினியூஸா 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. அதேமா சிங்க பெண்களா தோல்வியே சந்திக்காத அணியினர். ஆமா தோல்வியே சந்திக்காத அணி சிங்க பெண்களா இல்ல வேலுநாச்சியாரா? நாகப்பதினியா பாத்தீங்களா? மணல்லாம் எடுத்து கையில தடவி நல்லா ரப்பன் டப்பா நல்லா வலுவா சாவ எதுவும் கொடுக்கல. முட்டெல்லாம் மந்திரிச்சு வச்சிருக்காங்க பாரு. பார்த்து ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணு. பாருங்க பழைய தோல்வியுற்ற அணியினர் வந்து மற்ற அணியரோட போய் வந்து என்கரேஜ் பண்றாங்க. நல்லா ஒர்க் பண்ணுங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே வந்து சரி, ready. 2 அணியினரும் டீம் ரெடியா? கேப்டன்ஸ் ரெடியா? இல்ல அசெம்பிள் பண்ணி நிக்க சொன்னா பாஸ் கயிறு இழுக்க சொல்ல. ரெடியா? ரெடியா? கார்த்தி ஒரு நல்ல சாங்கா போடுப்பா ரிலாக்ஸ் பண்ற மாதிரி. விசில் வந்து பால் கடையில் வாங்கினது இப்படிதான் இருக்குது. பரவாயில்லையா? உங்களுக்கு ஓகேவா? சரி 1 2 3 எதுவும் கிடையாது. விசில் மட்டும்தான். ரெடியா? ரெடி? ஒரு நிமிஷம் கவுண்ட் பண்ணியாச்சா? யார் கவுண்ட் பண்ணதுக்கு பேர் அடிக்காதீங்க. ஏக உறுப்பினர் முகேஷ். தம்பி முகேஷ் 11 பேர் கவுண்ட் பண்ணுங்க. 11 பேர் அந்த பக்கம் 11 பேர். முகேஷ் ரெடி. வண்டி மட்டும் வழி விட்டுருங்க. ரைட். மற்ற டீம் மெம்பர்ஸ் தவிர மற்றவங்க கொஞ்சம் ஓரமா போயிருங்க. சிவராமன் டீம் மெம்பர்ஸ் தவிர ஓரமா போய் சொல்லுங்க. 11 பேர் இருக்காங்களா? 11 பேர் இருக்காங்க. யார் கவுண்ட் பண்ணுங்க? யாருமே கவுண்ட் பண்ணலையா? என்னாச்சு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. டேய் தம்பி போது விடு. 11 பேர் இருக்காங்க முற்றவங்க. ரெடியா? ரெடி? பாலு நீ அந்த பக்கம் நான் இந்த பக்கம். ஓகே. ரெடி? ரெடி 1 2 இல்ல
பண்ணி இந்த பக்கம் எடுக்காம இந்த பக்கம் துணிஞ்சு எடுத்தாங்க. பரவாயில்ல, பாராட்டுகள், முயற்சிக்கு பாராட்டுகள். அதான் பரவாயில்ல. ஏன்னா ஆக்சுவலா டாஸ் வின் பண்ணா இத்தனை வருஷம் ரெக்கார்ட்ல இந்த பக்கம் தான் எடுப்பாங்க. இப்படி துணிச்சு இந்த பக்கம் எடுத்தாங்க. முயற்சி பாராட்டுகள், பாராட்டுகள். இன்னொரு ரவுண்ட் இருக்குது. ஒன்னும் அதுல டைம் எடுத்துங்க, ரெஸ்ட் எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருக்காவது காயம் ஆயிருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் ரெடியா இருக்குது, கொடுத்துடலாம். ஒன்றும் இல்லையா? சரி, ஒன்றும் இல்லை. ரெடி. இந்த நேரத்துல வந்து வேலுநாச்சி அணி வந்து தோல்வியே பெறாத அணி. சிவராமன், சிவராமன் 3 நிமிடம் இடைவேளை. நல்ல பாட்டா போட கார்த்தி, நல்ல குத்து சேங்கா போடுப்பா. வண்டி வழி விட்டுருங்க, தயவு செய்து வாகனத்துக்கு வழி விட்டுருங்க. தொடர்ந்து 3 போட்டியுமே வெற்றி பண்ணி மிகப்பெரிய பலத்தோடு இந்த வாட்டி இந்த டீம் தான் ஜெயிக்கும். ஆள் ஒரு தடவை ஜெயிச்சுடுவாங்க. இந்த பக்கம் தான் ஜெயிப்பாங்க. வேலுநாச்சி அணி இந்த ரைட் ஜெயிக்குது. ரெடியா? பெட்டா பெட்டா நீ சிக்க பண்ணுடா. சிக்க பண்ணு. நான் வேலுநாச்சி அணி ஜெயிப்பாங்க. ரெடியா? ரெடியா? இங்க ஓடு, இங்க ஓடு. ரெடி. ஒண்ணு இல்ல, கொஞ்சம் டைம் எடுங்க, டைம் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையா கூட இது பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணா வெயிட் பண்ணிக்கலாம். டீம் கேப்டன் ரெடியா? ரெடியா? ரெடி? கேப்டன் ரெடி? இந்த பக்கம் கேப்டன் ரெடியா? தயவு செய்து ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம். பார்வையாளர் தயவு செய்து ஓரமா போயிடுங்க. சரியான போட்டியா நடந்துருக்குது. ஏதாவது ஆகி போச்சுன்னா பொறுப்பு இல்லை, கம்பெனி பொறுப்பு இருக்காது. ரெடி? ரெடியா? கேப்டன் ரெடி? இந்த பக்கம் கேப்டன் ரெடி? ரெடி? 1 2 3. அருமை, வாழ்த்துக்கள். பரவாயில்ல, ஒண்ணுக்கு ஒண்ணு சமைச்சதுல 2 மோதி பொழைச்சதுலங்கிற மாதிரி சரியான போட்டி. சபாஸ், சரியான போட்டி. வாழ்த்துக்கள். பரவாயில்ல, வெற்றி தோல்வி ரெண்டுமே நாங்க சேர்ந்தோம். ஈக்குவலா தான் பார்க்கிறோம். இல்ல தோல்வின்னு சொல்ல முடியாது, வெற்றிக்கு ரொம்ப பக்கமா போயிட்டு வந்தோம். வாழ்த்துக்கள். டோக்கன் சந்திரசேகரன், டோக்கன் ரெடியா இருக்கு, ரெடியா? ஆட்களுக்கான ஆமா சுரேஷா, சுரேஷ் டீம் பரவாயில்ல, வாழ்த்துக்கள், சிறப்பாக செயல்பட்டாங்க. அடுத்த ஆண்களுக்கான போட்டி. அப்படியே ரைட்ல நில்லுங்க. வாங்க ஆண்களுக்கான போட்டி. அப்படியே வாழ்த்துக்கள். தம்பி நேம் லிஸ்ட் எழுதிட்டீங்களா? சிங்கப்பட்டி முதல் பரிசு, வேலுநாச்சியார் 2வது பரிசு. ஆமா, ஸ்டேஜ் போயிட்டு ஸ்டேஜ் போயிட்டு வாழ்த்துக்கள். காலையில வந்து 7th 8th 9th 10th ஸ்டூடண்ட்ஸ் வந்து அந்த ஷர்ட் போட்டு விளையாட கேம்ல 2 ஷர்ட் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. சோ தயவு செஞ்சு அவங்க எடுத்துக்கீங்க. நீ ஒண்ணு, நான் ஒண்ணு, நான் ஒரு எடுத்துக்கோ. ஓகே, ரெடி?
வெற்றி பெற்ற போட்டியாளர்கள் தயவு செய்து மேடைக்கு வந்து பரிசு தொகை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.